வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஊருக்குள் நடமாடும் சிறுத்தை ஒன்று கன்றுக்குட்டியை கடித்துக் கொன்ற நிலையில் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவசாயம் நம்பியும் மாடுங்களை நம்பி தான் இவங்க பொழப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இது வரைக்கும் கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சிறுத்தை சுத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு பெண்ணை தாக்கி அந்த பெண்ணுக்கு உயிரே போயிடுச்சு. அந்த உயிர் போனதுக்கு அப்புறமே கூட பாதுகாப்பு எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. இதுக்கு முன்னாடி எங்க ஊர்லயே பக்கத்து நிலத்துக்காரங்க ஒருத்தர் அவங்களது மாடும் ஒரு ஆடு கடிச்சு அதையுமே சாவடிச்சிருச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டினியூ எங்களுக்கு நடந்துட்டே இருக்கு. எந்த ஒரு பாதுகாப்பும் எங்களுக்கு கொடுக்காம இருக்காங்க. கவர்மெண்ட்லயும் சரி எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கான நடவடிக்கை சீக்கிரமா எடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். ஏன்னா எங்களோட பொழைப்பை பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு வச்சியும் விவசாய நிலத்துல விளைக்கிறத வச்சுதான். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். சிதம்பரம் வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கண்மொழி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல் அனுப்பு கிராமத்தைச் சேர்ந்த கோதண்டராமன் குடும்பத்துடன் ஆடு மாடுகளை வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இவர் நிலத்தில் மாட்டு கொட்டைகளில் இருந்து கன்றுக்குட்டி சிறுத்தை கடித்து இழுத்துச் சென்று கொன்று அருகே இருந்த நிலத்தில் விட்டு சென்றுள்ளது. இன்று காலை நிலத்திற்கு வந்த கோதண்டராமன் கன்றுக்குட்டி இல்லாததை கண்டு விவசாய நிலத்தில் தேடி உள்ளார். அருகே உள்ள விவசாய நிலத்தில் கன்றுக்குட்டி உடல் பாகங்கள் சிதறி விழுந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினரும் வருவாய்த்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கால்நடை மருத்துவர்கள் இறந்த கன்றுக்குட்டியை உடற்கூறு ஆய்வு செய்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் கிழக்கு துருவம் பகுதியில் சிறுத்தை தாக்கி இளம்பெண் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆடு மாடுகளை சிறுத்தை தாக்கி வரும் சம்பவத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் தற்போது சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க வனத்துறையினர் வனப்பகுதியில் டிராப் கேமராக்கள் பொருத்தியும் ட்ரெயின் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.